அன்பானவர்களே, இந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய நலமான கரங்கள் உங்கள் மேல் இருக்கும். யாபேசின் மேலிருந்த தேவாதி தேவனுடைய தெய்வீக திருக்கரம் உங்களை தொட்டு இந்த திங்கட்கிழமை ஒரு புதிய துவக்கம். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரிய கடமைகளை மிக மேன்மையாக திறம்பட செய்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் பலத்தையும் ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு புதியதாய் உங்களுக்கு தந்து கனப்படுத்தும். ஆகவே முன்னோக்கி செல்லுங்கள். ஒருவேளை கடந்த வாரத்தில் நீங்க சில தோல்விகளை சந்தித்திருக்கலாம். கடந்த நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்தது போல் சில காரியங்கள் நடக்காம இருந்திருக்கலாம். கடந்த நாட்கள்ல நீங்கள் ஜெயத்தை எதிர்பார்த்திருப்பீர்கள், அது உங்களுக்கு தோல்வியா அமைஞ்சிருக்கலாம். நீங்க வெற்றி எதிர்பார்த்திருப்பீர்கள், நன்மை எதிர்பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை சில விஷயம், சில காரியங்கள் நீங்க நினைச்ச மாதிரி போகாம தீமையா அது முடிஞ்சிருக்கலாம். அதனால இன்னைக்கு இந்த திங்கட்கிழமை காலையில உச்சி கொட்டுக்கிட்டு ஓரமா உட்காந்துராதீங்க. என்ன பண்றது, எனக்கு சரியா வேலை அமைய மாட்டேங்குதே, என்ன பண்றது, நம்ம எதை தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குதே, என்ன பண்றது, நமக்கு ஏத்த மாதிரி யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது, நம்ம எத்தனை முறை எக்ஸாம் எழுதினாலும் ஃபெயில் ஆயிட்டே இருக்குமே, என்ன பண்றதுன்னு உச்சி கொட்டுறதை நிறுத்திட்டு முதல்ல உங்க வாழ்க்கையில வந்த தோல்வியை ஒத்துக்குங்க. ஆமா, போன வாரத்துல நான் ஜெயத்தை எதிர்பார்த்தேன், அது எனக்கு ஜெயமா முடியல, தோல்வியா தான் முடிஞ்சிருச்சு. ஆமா, நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த தோல்வியிலே உட்காந்துக்காதீங்க. அடுத்தது ஜெயம் வருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிங்க. ஆமா, ஏமாற்றம் வந்துடுச்சு, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்திலே உட்காந்துக்காதீங்க. இனி ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த திங்கட்கிழமை நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம், நல்ல தருணம். அப்பா உங்களுக்கு அழகான ஜீவனையும் உயிரையும் பலத்தையும் சுகத்தையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறாரு. இன்னைக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா துவக்குங்க. ஒரு துக்கம் வந்தபடியினால் இனி வாழ்க்கையெல்லாம் துக்கம் என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். ஒரு தோல்வி வந்தபடியினால் உங்கள் வருங்காலமே தோல்வியாகத்தான் இருக்கும் என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள், ஆனால் அந்த முயற்சி ஜெயமா வரல என்றதுனால இனிய முயற்சியெல்லாம் தோத்துதான் போகும், ஃபெயிலியரா தான் போகும்னு சொல்லி அந்த இடத்துக்கு வராதீங்க. ஆமா, ஃபெயிலியர் ஆயிட்டு, ஆனா இனிமேல் நான் தோற்று போகாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படி யோசிங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சந்தோஷம் சந்தோஷமா மாறுறது கிடையாதுங்க, துக்கம்தான் சந்தோஷமா மாறுதான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் சொல்றார், ஆமாப்பா நீங்க துக்கப்படுவீங்க, ஆமா துக்கப்படுவீங்க, ரைட்டு. அதனால துக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காத. ஆமா துக்கம் வந்துருச்சு, ஆமா தோல்வி வந்துருச்சு, ஆமா ஒரு வெட்கம் வந்துருச்சு, ஆமா ஒரு அவமானம் வந்துருச்சு, ஆமா ஒரு வகையான ஒரு ஏளனம் வந்துருச்சு. ஓகே, இப்ப என்ன, அதுக்கு ஒன்னும் குடி முழுகி போகல. ஏசப்பா சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த துக்கம் தான் உனக்கு சந்தோஷமா மாறப்போகுது. அதனால துக்கம் வந்துருச்சுன்னு துக்கத்திலே உட்காந்துக்காம, இந்த துக்கம் சந்தோஷமா மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு, செய்த தவறினால், அறியாமையினால், அலட்சியத்தினால், அவசரப்பட்டு செய்த பல வகையான செயல்பாட்டால் வந்த தோல்வி, இனி அந்த தோல்வி வரக்கூடாதுன்னா நிதானமா பக்குவமா என்ன செய்து நாம் வெற்றியை அடைந்து விடலாம் என்று நீங்கள் யோசித்து யூகித்து, ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிருபையை தர போறாரு, சாமர்த்தியமா காரியத்தை செய்து முடியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. தாமஸ் ஆல்வா எடிசன் என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞானி மின்சார பல்பை கண்டுபிடிக்கிறார். அவர் சொன்னாரு, நான் மின்சார பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்த உடனே நான் மின்சார பல்பை கண்டுபிடிக்கல. அவர் சொல்றாரு, 1000 முயற்சிகளை நான் எடுத்தேன். ஒரு முயற்சி எடுத்தேன், அது தோத்து போச்சு. தோத்து போனதுக்கு அப்புறமா நான் நிக்கல, அந்த கண்டுபிடிப்பை நான் ஸ்டாப் பண்ணல, மறுபடியும் வேற ஒரு எஃபர்ட் எடுத்தேன், வேற ஒரு முயற்சி எடுத்தேன். பட் ரெண்டாவது முயற்சியும் தோத்து போச்சு.
அதனால நான் சோர்ந்து போகல. மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா, 2 முறை தோத்துட்டோம்ல, அப்ப 3வது முறை தோத்த காரியத்தையே செய்யாம ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ 3வது வேற ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணேன். பட் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவர் சொல்றாரு, 999 முறையும் நான் தோற்று போனேன். அப்படி தோற்று போய் நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இதையெல்லாம் செஞ்சுதானே நான் தோத்து போனேன், இதையெல்லாம் நான் இனி செய்ய மாட்டேன். ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி ஒரு தரமான ஒரு காரியத்தை 1000வது முறை செய்தேன். மின்சார பல்பை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு பாருங்க, நீங்க என்ன பிரைட்டா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வெளிச்சமும் விளக்குகளும் இருக்கிறது. இது எப்படி வந்தது? 999 முறை ஒரு மனிதன் தோல்வியில் மூழ்கி போன போது, இந்த தோல்விதான் என் வாழ்வின் சதம் என்று அவன் முடங்கி விடாமல் அந்த தோல்வியை உதறிவிட்டு அந்த தோல்வியை ஜெயமா மாத்துறதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சார் பாருங்க. அந்த 1000வது முறை வெற்றி கண்டு விட்டார். இன்னைக்கு அவர் மட்டும் இல்ல, நம்மெல்லாம் அதனால நலனும் வளனும் பெற்றிருக்கிறோம். ஆகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் அவமானம், உங்கள் இலச்சைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் ஏமாற்றங்கள், உங்கள் காயங்கள், கண்ணீர்கள் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், உங்களுக்கு நன்மையாய் மாறும். ஆகவே நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த முழங்கால்களை நிமிர்த்தி இன்னைக்கு முன்னோக்கி போங்க. இந்த திங்கட்கிழமை தோல்வியின் மனநிலையோடு காரியத்தை துவக்காதீர்கள். ஆமா, தோத்துட்டேன், போன வாரம் தோல்வி வந்துருச்சு, ரைட்டு, ஓகே. இனி ஜெயம் எடுக்கிறதுக்கு இன்னும் அடுத்த முயற்சியை என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அடுத்த அடி எடுத்து வைங்க. இந்த 8ஆம் தேதி, இந்த திங்கட்கிழமை, இந்த காலையில டாடி காட் உங்களுக்கு புதிய கிருபையை தரார். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. புதிய பலத்தை தராருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. புதிய ஆசீர்வாதத்தை தரார், பெற்றுக்கொள்ளுங்க. புதிய நன்மையை தரார், பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க பிரயாசப்பட தான் புது புது கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆகவே உங்கள் முயற்சிகளையும் பிரயாசங்களையும் நிறுத்தி விடாதீர்கள், முன்னோக்கி செல்லுங்கள். இன்றைக்கு இந்த திங்கட்கிழமை, இந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்புறம் என்ன, நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரி ஜி ஜெயசீலி மற்றும் சகோதரி ஆர் சங்கீதா மற்றும் அன்பு மகன் எஸ் பிரின்ஸ் மனோவா, இவங்க இன்னைக்கு பிறந்த நாட்கள் காண்கிறார்கள். அதுபோலவே திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி நீர் தாமே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் துவண்டு போகாதபடிக்கு கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து எழும்பி முற்போக்கான பாதையில் முன்னேற்றத்தோடு அவர்கள் முன்னோக்கி செல்ல உத்வேகத்தை தருவீராக. துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன உம்முடைய சத்திய வார்த்தையின் பிரகாரமாக இதுவரைக்கும் உடைய பிள்ளைகள் தங்கள் தனிப்பட்ட வாழ்வில் அனுபவித்த வேதனைகளுக்கும் தோல்விகளுக்கும் காயங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் எல்லா விதமான இடையூறுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இந்த நாள், இந்த துவக்கம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான, ஆசீர்வாதமான, ஜெயமான, கம்பீரமான ஒரு துவக்கமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அமைந்தருளும்படி தேவனே உம்முடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். தேவனே, இன்றைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தோஷமான நாள்ல, இந்த மகிழ்ச்சியான ஆண்டுல ஆண்டவர் அருளுகிற அத்தனை வளமான கிருபைகள் பெற்று உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக அநேக ஆனந்தமான, மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டும் என வாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.